ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் ஒர்க்கு ஆரி நீடில் த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறது. ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு அதுவும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா நீங்கள் இதிலே கூட ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பென்சிலில் ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல்லே போட்டுக்கோங்க. ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே முடிச்சு போட்டுக்கோங்க. நூல்லாம் கட் பண்ணாதீங்க, அப்படியே தான் இருக்கணும். நூல் பிடிச்சிக்கோங்க. நடுவிரல், கட்டை விரல், ஆள் கட்டை விரலில் பின்னாடி போய் ஃப்ரண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கிட்ட இப்போ கிளாத்தில் நம்ம இங்கே மேலேருந்து இங்கே குத்துறோன்னா கீழே வந்து நீங்கள் நீடில் போனதும் இப்படி மாட்டி விடணும். இப்படி மாட்டி விட்டு மேலே இழுக்கும் போது இந்த நாட் போட்டதை அப்படி ஃப்ரீயாக விடணும். இப்படி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா மேலே வந்து லாக் ஆகிடும். நாங்கள் எப்படி பார்த்து பார்க்கலாம். இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே வச்சுக்கோங்க நூலை. நீடிலோடைய பாயிண்ட்டு நம்ம எந்த சைடு போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஆனால் கீழேருந்து மேலே போடுறதுனால பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டாக மேலே இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கும், மேலே பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். எனக்கு க்ளோஸாக சொல்லித்தரேன். நீடியில் ஆப்போசிட்டில் அந்த லைன் மேலே போகிற லைன் பார்த்த மாதிரி இப்படி குத்திக்குவாங்க. குத்திட்டு கீழே மாட்டி விடுங்க. நூலை மாட்டினதும் மேலே இழுத்துக்குவாங்க. இப்படி மேலே இழுத்து கீழே அந்த நூலை இழுத்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். கட்டிங் லாக் ஆனோன்னா போடுங்க. உங்கள் ஃப்ரேமுக்கு பின்னாடி எப்படி ஒர்க் பண்ணுன்றத பாருங்கள். நீடில் குத்துறோம் எந்த சைடு போதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட்டு வந்து இப்படி அந்த நீடிலோடைய பாயிண்டில் வந்து மாட்டி விடுங்க. மாட்டிட்டு மேலே இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதை அப்படியே பொறுமையாக அப்படியே விடுங்க. விட்டுட்டு மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அடுத்தது குத்துவோம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு சுற்றி இப்படி ஒரே வரதை இப்படி வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது ஃப்ரேமுக்கு கீழே ஒர்க் பண்ணுறது. ஃப்ரேமுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணுறது பாருங்கள். இப்படி கீழே ஒரு சுற்றி மேலே இழுத்ததும் அந்த நூலில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பின்னாடி இருக்க லூப்புடைய நடுவில் இழுத்துக்குவாங்க. மறுபடியும் குத்துங்க. கீழே சுற்றி மேலே வந்ததும் அந்த நூலை அப்படியே இழுத்து பின்னாடி இருக்க அந்த லூப்பில் இழுத்துக்குவாங்க. கீழே ஒரு சுற்றி டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. நீடியில் கீழே கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்படி கீழே இழுத்து வர நூலை பின்னாடி இருக்க நூலோடைய நடுவில் வச்சு லெஃப்ட் சைடே வச்சு இழுங்க. இப்படி இழுக்கிறீங்களா? இழுத்து அப்படியே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கிட்டே இருக்கும் போதே இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி மேலே இழுத்து அந்த நூலை சமைச்சு அவ்வளோதான். இப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நூலை வந்து இங்கே கட் பண்ணிவிடுங்க. நூலை கட் பண்ணிவிட்டு நீடில் கீழே வச்சு இப்படி கொடுத்து கீழே இழுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ்க்காக மட்டும் இப்படி இழுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன்.
ஸ்டார்டிங்கில் வராது, ட்ரை பண்ண தான் வரும். ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள், வரும். ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஒரு குத்தி கீழே மாட்டி விடுங்க. மேலே இழுத்ததும் ஒரு குத்து சுற்றி பின்னாடி இருக்க அந்த லூப்பில் மேலே இழுத்ததும் அந்த நூலில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பின்னாடி இருக்க லூப்பில் இப்படி இடையில பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். எடுக்கும் போது லெஃப்ட் சைடாக எடுங்க. இப்படிலாம் போகக்கூடாது, ரைட் சைடெலாம் போகக்கூடாது. லெஃப்ட் சைடு இழுத்து தான் எடுக்கணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக வரும். இப்படியே எடுக்கிறீங்களா, மேலே எடுக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே பிடிச்சிட்டிங்கன்னா போகாது. அப்படியே அந்த நூல் அப்படியே மேலே பிடிச்சி இந்த லூப் வழியாக சென்டரை இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அந்த நூலை டைட்டாக பிடிச்சி இப்படி சென்டரை வச்சு பின்னாடி இருக்க அந்த லூப் வழியாக எடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே பிடிச்சி இழுத்தோன்னா பார்க்க இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச்சோடைய லென்த்து போட வரல ஸ்டார்டிங்கில், இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நீடில் பாயிண்ட்டு இப்போ இந்த சைட் போகிறதுனால இப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு குத்திட்டு கீழே வந்து மேலே மாட்டி விடுங்க. மாட்டி விட்டுட்டு மேலே இழுத்திங்கன்னா இங்கே கீழே வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சா பார்த்துக்கோங்க, இல்லை லூஸ் வரும். இப்போ இந்த மார்க்கில் லூப் இழுக்கிறீங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மேலேயும் சரி கீழேயும் சரி, ரொம்ப டைட் வேணாம், ஓரளவு கரெக்டாக அந்த நூலை பிடிச்சி பின்னாடி இருக்க நூலோடைய ஷட்டில் இழுத்து லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வாங்க. வந்துட்டு இந்த நூல் இந்த லைனில் போட்டுக்கோங்க. இங்கே இந்த லூப் அப்படியே இழுத்து பின்னாடி. அப்புறம் இப்போ அடுத்த மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாயிண்டில் குத்தி மேலே வந்ததும் அந்த நூலை அப்படியே பிடிச்சி இழுத்து பின்னாடி இருக்க நூலோட இடையில எடுக்க போகிறீங்க. நூல் வந்ததும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, மேலேயும் சரி கீழேயும் சரி. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த பாயிண்டில் நூல் எப்படியே பிடிக்க போகிறீங்க. கீழே டைட்டாக பிடிச்சா தான் இப்படி ஈஸியாக வரும், இல்லை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க வராது. இப்படி இழுத்து கீழே டைட் பண்ணி அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க மேலே. அவ்வளோதான். இங்கே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி கீழே இழுத்துக்கோங்க. இழுத்திட்டிங்கன்னா அப்படி நீட்டாக இருக்கும். நல்லா போட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் எப்படி போடணுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.